Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 11th தமிழ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல இது வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2020 ல இருந்து 24 வரைக்கும் நடந்த இயர் क्वेश्चनோட கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நம்ம இது வந்து சொல்லிருந்தோம் குயிக்கா ஃபைனலா சரிங்களா? இதெல்லாம் படிக்காம இருந்தீங்க அப்படினா இந்த क्वेश्चंस எல்லாமே படிச்சு வச்சீங்க. ஏனா 12th க்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரிப்பீட்டட் क्वेश्चंस வந்து நிறைய வந்துச்சு. சோ உங்களுக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால இந்த क्वेश्चन படிக்காம இருந்தீங்கன்னா படிச்சிருங்க. சோ குயிக்கா 2 மார்க் 4 மார்க்ஸ் 6 மார்க் செய்யுள் உரைநடை இது எல்லாமே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபைனலாக எல்லாம் தேடிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ முடிஞ்ச ஆன்சர்ஸ் கீயும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ குயிக்காக இது வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. ஃபஸ்ட்டு செய்யுள் அண்ட் உரைநடையில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் இது வந்து 2024 கேட்ட கொஸ்டின். இது வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க சரிங்களா? அடுத்தடுத்த இயரில் கம்பேர் இருக்கான்னு பாருங்கள். இந்த பேச்சு மொழி, எழுத்து மொழி, தட்சிணமேரு, சங்க காலத்தில் தமிழ் மொழி நிலை பற்றி ராசமானுக்கியான கூற்று இதெல்லாமே படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து 23 இயரில் கேட்ட கொஷின் சரிங்களா? இதில் ஒரு கொஷின் வந்து புதுசாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து இது வந்து தமிழ்நாட்டின் மாநில மரம், நாட்டுப்புறங்களும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவது தாகூர் இவற்றை கூறுகிறார். இந்திய கட்டடக்கலையின் 3 வகை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 22ல் கேட்ட கொஷின். ஸோ இந்த மருந்து எது, மருந்து மரமாக இருப்பவர் யார், இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துங்க. இந்த ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயினா இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது கோட்டை எனும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எழுத்தப்பட்டிருது, வரை எனும் சொல் உணர்த்தும் பொருள்கள். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, பார்த்து வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து 2021 இந்த கொஷின்ஸ்லாம் பாருங்கள். இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். திருச்சுழல், மாசில்லா உயர்தமிழ் இதெல்லாமே பார்த்து வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட் இது உரைநடையில் இருக்கக்கூடியது. கவிதை என்பது கோட்டை எனும் சொல், இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டாக இருக்குது. ஜீவா அவர்களோட நெஞ்சோடு வளர்ந்த கனவு பார்த்துருங்க. ஃபைனலாக 2020 கொஷின் சரிங்களா? தமிழர்கள் புகழ் பழி இது பார்த்துங்க. மதீனா நகரம், அதுக்கடுத்து ஒழுக்கம் இது வந்து ரிப்பீட்டாக இருக்கக்கூடிய கொஷின். உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை. அதுக்கடுத்து உரைநடையில் பார்த்துங்க. நாழிக்குள் திணிக்கும் மருந்து போல், ஃப்ரெஸ்கோ எனும் சொல் பொருள், அதுக்கடுத்து தொழு உரம். ஸோ இது எல்லாமே 2 மார்க்ஸ் சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 4 மார்க் கொஷின். ஸோ 4 மார்க்கை பார்க்கறதுக்கு முன்னாடி மொழிபெயர்ச்சி வினாக்கள் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மொழிபெயர்ச்சி வினாக்கள் அது இயர் பை இயர் வந்து என்ன பண்ணும், சேஞ்சஸ் ஆகும். ஒரு சில இது ரிப்பீட்டடும் வரும், ஏன்னா புதுசு புதுசாக கேட்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மொழிபெயர்ச்சி எல்லாமே பார்த்து வச்சிங்க. ஸோ இது வந்து 4 மார்க் கொஷின் சரிங்களா? இது வந்து செய்யுளில் இருக்கக்கூடிய 4 மார்க் கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து உரைநடையில் இருக்கக்கூடிய 4 மார்க் கொஷின். வேளாண்மை மந்திரம் பார்த்துருங்க. ஆனந்தங்கரை பற்றி படித்து வச்சிங்க சரிங்களா? கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க. கொற்கை, வஞ்சி, தொண்டி, வளாகம் பற்றி அறிந்தது படிச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 23 இயர் கொஷின் சரிங்களா? அதே போல் இதில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ச்சி இது எல்லாமே மொழிபெயர்ச்சி வினாக்கள். அது வந்து என்ன பண்ணி வச்சுங்க பார்த்துங்க. இந்த உயிரீறு மெய்யீரெலாம் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக வந்திருக்கு சரிங்களா? கலைச்சொல் விளக்கம் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இது வந்து செய்யுளில் இருக்கக்கூடிய 4 மார்க் கொஷின்ஸு நோட் பண்ணி வச்சிங்க. இந்த வேதி கலப்பில்லதா பூச்சிக்கொல்லி, சமணப்பள்ளி, பெண் கல்வி இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஆனந்தரங்கரோட நாட்குறிப்பு, பிரஸ்கோ ஓவியங்கள், கற்றளை கோவில்கள் சரிங்களா? இது தனித்தனியாகவே கேட்டிருக்காங்க. கற்றளை கோவில்கள் மட்டும் தனியாக கேட்டிருக்காங்க, அதே மாதிரி பிரஸ்கோ ஓவியம் தனியாக கேட்டிருக்காங்க பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து இது 22 இயர் கொஷின். இது வந்து மொழிபெயர்ச்சி வினாக்கள், இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இதில் பாருங்கள். புறநானூற்று பாடல்களின் கருத்திற்கு இணையான குரட்பாக்கள் ஏதேனும் 2 புகழுக்குரிய பண்புகளாக நீவர் கருதுவன, உயர்தமிழ உயிர் என்று போற்று வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடவன யாவை. அதுக்கடுத்து உரைநடைகளுக்கு பார்த்திங்கன்னா ஜீவாவின் பேச்சு நடை, மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது, நேரடி மொழி, அதுக்கடுத்து திராவிடர்கள் மலை குடியிருப்புகள் பற்றி எழுதுக. ஸோ இது வந்து பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது 21 இயரில் கேட்டது. இதில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ச்சி வினாக்களை பார்த்துங்க. ஸோ ஆல்ரெடி எது கேட்பாங்கன்னு நம்ம பேஜ் வைஸாகவும் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இது வந்து 21ல் கேட்ட கொஷின். குற்றால குறவஞ்சி, புகழுக்குரிய பண்புகள் இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். அதே மாதிரி வாய்க்காலின் சிறப்பு இதுவும் வந்து என்னது ரிப்பீட்டட் கொஷின். ஏன்னா அதுக்கு முந்தின இயரில் தான் பார்த்தோம். இதுலேயுமே என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க சரிங்களா?
ஸோ வாலினும் வலிமை, ஜீவாவின் பேச்சு நடை குறித்து, ஜீவாந்தம், பசுமையான எண்ணங்கள், இதெல்லாமே என்ன பண்ணி படிச்சுங்க, மலை குறிப்பு அதெல்லாமே பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து இது ஃபைனலாக 20 இயரில் கேட்ட கொஷின்ஸு. இது வந்து மொழிபெயர்ச்சி வினாக்கள், மொழிபெயர்ச்சி வினாக்களை பார்த்துருங்க. இந்த குறியீடுலாம் கேட்குறாங்க சரிங்களா, அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. ஸோ சலசவாவில் செங்கல் பாயும், மருந்து, மருத்துவர், மருத்துவம். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஷினு. சேரநாடு செல்வமலம் மிக்கது, இன்குலாப், உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியாய், அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து இந்த 4 மார்க்ஸ். வேதிக்கலப்பில்லா பூச்சிக்கொல்லி ரிப்பீட் ஆகிருக்கு. மரபொழி கல்லும் முறை, ஆனந்தங்கரின் இறுதிக்கால நாட்குறிப்பு, கட்டளை கோவில்கள் சரிங்களா, இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 6 மார்க்கு. 6 மார்க்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே அணிகள் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொற்பொருள் பின்வரி நிலை அணி வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதேமாதிரி இலக்கியம் பாராட்டுகள் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ரிப்பீட்டடும் வரும், புதுசாகவும் இருக்கும் சரிங்களா. மோஸ்ட்லி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே படிச்சுருங்க. 6 மார்க் பாருங்கள். காலமறிதல், நடராசன் தனிமொழி, நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழி, எழுத்து மொழி, தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரிக புதையல், யானை டாக்டர், அதுக்கடுத்து சிம்பனி தமிழும், ஆஸ்கர் தமிழும், இதெல்லாமே பாருங்கள். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷினு. ஸோ அதுக்கடுத்து குறள், இது எல்லாமே பாடல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 23 இயர் கொஷினில் கேட்டது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சொல் பின்வரு நிலையணி கொடுத்துருக்காங்க, அதை வந்து பார்த்துருங்க. அதுமாதிரி குறிப்பாளருக்குரிய அணி கேட்டிருக்காங்க. இலக்கிய பாராட்டுக்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். பழமொழி பாருங்கள். வள்ளுவனுக்கு புல்லும் ஆயுதம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஸோ இங்கே பழமொழி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சிறு துரும்பும் பல்குத்து உழவும், அதுக்கடுத்து வினை விதத்தம் வினையை இருப்பான், திணை விதத்தம் திணையை இருப்பான், இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 6 மார்க். மதினா நகரம், இது வந்து ரிப்பீட்டட் கொஷினு. அடக்குமுடைமை, இது வந்து நிறைய இயர் கொஷினில் கேட்டிருப்பாங்க, கண்டிப்பாக இதை படிச்சுருங்க. ஸோ அதுக்கடுத்து சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது, சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேராசை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாரதியின் எதிராளர், பிம்பம் கதை, இது வந்து படித்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 22 கேட்டது. திருமலை முருகன், பல்லுகோரும் அடகரை தென்கரை, அடக்குமுடைமை, இது வந்து ரிப்பீட்டட் சரிங்களா. இந்த இயர் கொஷினில் இருக்குது. அதே சேம் இங்கே இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழி, எழுத்து மொழி, இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. இயற்கையோடு இயந்து, யானை டாக்டரு, ஸோ இது எல்லாமே பாருங்கள். யானை டாக்டர் இங்கேயும் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது 24 கொஷினு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே யானை டாக்டர் இருக்குது. அதே மாதிரி இது இந்த 22 கொஷினு, இங்கேயும் யானை டாக்டர் கேட்டிருக்காங்க. அதுமாதிரி பாரதி 6 மார்க்கு. இதில் இருக்கிறதே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக படிங்க. அதுக்கடுத்து குறள், இதெல்லாமே பார்த்துங்க. அதே மாதிரி இங்கே அணிகள் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். இங்கே வந்து ஊமை அணி அல்லது உருவ அணி என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இலக்கிய பாராட்டுகள் என்ன இருக்குன்னு பார்த்துருங்க. ஸோ இங்கே தமிழாக்கம் இது கொடுத்துருக்காங்க, பழமொழி கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து 21 இயர் கொஷினில் இந்த மதினா நகரம், அதே மாதிரி அடக்குமுடைமை, 3 இயர் கொஷின்லையுமே இதுதான் இருக்குது, அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேடையில் வாழ்ந்த மனிதர், இயற்கையோடு இயந்து, இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஷின். அதேமாதிரி பாதிரின்னு இதுவும் ரிப்பீட்டட் கொஷின், அதை வந்து பார்த்துருங்க. 6 மார்க்கு. இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிறதையாவது நீங்கள் மினிமம் என்ன பண்ணுங்கள், ரிப்பீட்டட் கொடுத்து படிங்க, அதுக்காக தான் இது சொல்கிறது. அதே போல் இது வந்து அணி, இங்கே பார்த்தீங்கன்னா உருவக அணி அல்லது சொல்பொருள் அப்படின்னு ஒரு நிலை அணி, அதிகமாக இதுதான் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க, அதனால் நல்லா படிச்சுங்க. விடுபட்ட இடத்தில் இது, தமிழாக்கம் தருக, ட்ரான்ஸ்லேஷன் படித்து வச்சிங்க, எது எது இருக்கோ அது எல்லாமே படிச்சுங்க. அது எது வரும் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருந்தோம். ஃபைனலாக 2021 தலையின் இல்லற பங்கு, அதுக்கடுத்து இறைவனின் பெருமையை தெரிவிக்கும் திருச்சாழல், சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை, இதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு. நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும், இதுவெல்லாம் ரிப்பீட்டடு தான் சரிங்களா. வாடிவாசல் ரிப்பீட்டட் கொஷின், சிம்பொனி தமிழும், இது எல்லாமே ரிப்பீட்டடு தான் சரிங்களா. ஒரு 2-3 கொஷின் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிப்பீட்டடாக தான் இருக்கும். அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து அந்த உருவகணி, வேற்றுமணி, இதுதான் கேட்குறாங்க சரிங்களா. சொல்பொருள் நிறுவனி, உருவகணியை நல்லா படிச்சிங்க. ஸோ மற்ற கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதோட பிடிஎஃப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா மினிமம் மெட்டீரியல் இது எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. சாப்டர் வைஸாக, அதாவது யூனிட் வைஸாக இருக்கக்கூடிய
இம்பார்ட்டன்ட் கொஷினும் அப்டேட் பண்ணியாச்சு. அதோட எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இதோட பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். குயிக்காக இது எல்லாமே படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ரிவிஷன் கொடுத்து படிச்சிங்க. இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.